அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய கேரளாவிலும் குமரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகிறது. ஓணம் பண்டிகை வருகின்ற 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டாலும் அத்தத்தில் துவங்கி திருவோணம் வரையும் 10 நாட்கள் ஓணப்பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் குமரி மாவட்டத்திலும் கேரளாவிலும் ஓணப்பண்டிகை களைகட்டி வருகிறது. பொது இடங்களிலெல்லாம் அத்தப்பூ கோலங்கள் கஞ்சிமிட்டுகின்றன. கல்லூரிகள், பொது இடங்களில் ஓண கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகிறது. ஓண ஊஞ்சல்களில் ஆடி மகிழ்வதும் மகாபலி சக்கரவர்த்தி போலும் வாமனர் போலவும் வேடமணிந்து மாணவ மாணவிகள் வந்து விழாவை கொண்டாடி வருகிறார்கள். திருவாதிரை நடனம் களைகட்டுகிறது. மாணவ மாணவிகள் வேட்டி சட்டையில் கேரளாவின் பாரம்பரிய உடையில் வந்து விழாக்களில் கலந்து கொள்ளுகிறார்கள். ஓணப்பண்டிகை என்பது கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் பாரம்பரியம் மிக்க திருவிழா. கேரளாவில் ஒரு காலத்தில் இணைந்திருந்த தமிழகத்திலும் ஓணப்பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கை அடக்க திருமால் வாமனராக அவதரித்து பலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் தானமாக கேட்டதாகவும், அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி இசைவளித்தவுடன் முதலடியில் பூமியையும் 2ஆம் அடியில் வானத்தையும் அளந்த வாமனர் 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவரை அழிக்க முற்படுகின்ற நேரத்தில் மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் தன்னுடைய மக்களை காண வர தனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டதாகவும், அப்படியே ஆகட்டும் என்று வாமனர் அருள் புரிந்தார் என்றும், அப்படி மகாபலி சக்கரவர்த்தி தன் மக்களை காண வரும் நாளே ஓணப்பண்டிகை என்றும் கூறப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தி தங்களை காண வருகின்ற நேரத்தில் எந்த சோகமும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் ஆனந்தத்துடன் அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அனைத்து கவலைகளையும் மறந்து அந்த நாளில் ஓணப்பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். வாமனர் அவதரித்த நாளே திருவோணம் என்ற ஒரு கருத்தும் நடைமுறையில் உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் பரம்பரையாக திருமாலுக்கு தொண்டு செய்வதையும், திருவோண நன்னாளில் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை அழித்தவனை நம் துன்பங்கள் போக பல்லாண்டு வாழ்த்துவோமே என்று பாடுகிறார். நம்முடைய ஆவணி மாதம் கேரளாவில் சிங்க மாதம் என்று அழைக்கப்படுகிறது. சிங்க மாதம் என்பது கேரளாவின் புத்தாண்டு என்று கூறலாம். சிங்க மாதம் ஓண நட்சத்திரத்தில் இந்த ஓணத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. முதலால் சொன்னோமே, அத்தத்தில் துவங்கி அத்தம், சித்திரை, சுவாதி என்று வந்து கடைசியில் திருவோண நட்சத்திரத்தன்று ஓணத் திருவிழா கொண்டாடப்படும். வீடுகளுக்கு முன்னாலும் பொது இடங்களிலும் அத்தப்பூ கோலமிடுவார்கள். ஓண நாளில் ஓணசத்யா என்று அழைக்கப்படும் சிறப்பான அறுசுவை உணவு அருந்துவார்கள். ஓணம் கொண்டாடப்படுகின்ற 10 நாட்களும் மக்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். கசவு என்று சொல்லக்கூடிய சுத்தமான வெண்ணிற ஆடையை உடுத்துவார்கள். பெண்கள் வீட்டின் முன் 10 நாட்களும் தொடர்ந்து பூக்களிலான கோலங்களிட்டு ஆடி பாடி மகிழ்வார்கள். ஓணப்பண்டிகையின் சிறப்பு அம்சம் அத்தப்பூ கோலம். மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க வீடுகளுக்கு முன்னால் அத்தப்பூ கோலமிடுவார்கள். கேரளாவில் சிங்க மாதம், நம்முடைய ஆவணி மாதம் பூக்கள் பூத்து குலுங்கும் மாதமாகும். அதனால் இந்த காலத்தில் வரும் ஓணத் திருவிழாவை பூக்களின் திருவிழாவாகவே கொண்டாடுகின்றார்கள். பூக்களால் அழகான கோலமிடுவார்கள். சில பகுதிகளில் முதல் நாள் ஒரு வட்டம், 2வது நாள் 2வது வட்டம், 3வது நாள் 3, இப்படி 10 நாட்களும் பெருசாகி கொண்டே செல்லும். தும்பை, காசி, அரிப்பூ, சங்குப்பூ போன்ற பூக்களுக்கு அத்தப்பூ கோலத்தில் முக்கிய இடம் அளிக்கப்படுவது உண்டு. ஓணத்தின் அடுத்த சிறப்பு என்பது ஓணசத்யா. புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை, அவியல், அடைப்பிரதமன், பால் பாயசம், அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், காளான், ஓலன், ரசம், மோர், தோரன், சர்க்கரை புரட்டி, கூட்டு, கிச்சடி, பச்சடி, இஞ்சி புளி, எரிசேரி, மிளகாய், அவியல், பரங்கிக்காய், குழம்பு, பப்படம் என்று இந்த பட்டியல் நீளமாக இருக்கும். பல இடங்களில் அடை பாயசம், பருப்பு பாயசம், பால் பாயசம், பழப்பாயசம் என்று 3-4 வகையான பாயசங்களும் இடம்பெறும். ஓணத்தை ஒட்டி நடத்தப்படுகின்ற புலிக்களி, கைகொட்டி களி, யானை திருவிழா,
ஓணப்பந்தாட்ட போட்டிகள் போன்றவை மிகவும் சிறப்பு மிக்கவை. இப்படிப்பட்ட அற்புதமான விழாவானது நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 26ஆம் தேதி ஓணப்பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக புத்தாடைகள் வாங்கவும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் கடைகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த காட்சிகளை காண முடிகிறது. குமரி மாவட்டத்தில் கல்லூரிகள் பள்ளிகளில் ஓண கொண்டாட்டங்கள் நடந்து வருகிறது. மாணவர்களும் மாணவிகளும் கேரள பாரம்பரிய ஆடை அணிந்து ஊஞ்சல் கட்டி ஆடி மகிழ்ந்து பல்வேறு நடனங்களையும் ஆடி ஓணத்தை கொண்டாடி வருகிறார்கள். இந்த கொண்டாட்டங்களில் நாமும் பங்கேற்போம். ஓணப் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுவோம்.